கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மனமகிழ்ச்சி நன்னாளில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை என்ற தலைப்பில் தேவனுடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அப்படியே நம் வேதத்திலிருந்து ஒரு வசன பகுதியை வாசிப்போம். சங்கீத புஸ்தகம் 7வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். வசனம் இப்படி சொல்லுகிறது: செம்மையான இருதயம் உள்ளவர்களை இரட்சிக்கிற தேவனிடத்தில் என் கேடகம் இருக்கிறது. கர்த்தர் இந்த நன்னாளில் நம்மோடு கடந்து வந்து நம்மளை பார்த்து சொல்லுகிறார், நான் செம்மையான இருதயம் உள்ளவர்களை இரட்சிக்கிற தேவன் என்று. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த செம்மையான இருதயத்தை குறித்து நாம் சற்று உற்று நோக்கி பார்த்தோமேயானால், கபடம் இல்லாமல், வஞ்சனை இல்லாமல், உறுதியான மனநிலையோடு, கடவுள் மீது நம்பிக்கையோடு உண்மையாய் இருக்கிறதை தான் செம்மையான இருதயம் என்று வேதம் நமக்கு காண்பிக்கிறது. அதற்கு மாறான இன்னொரு மனநிலை உண்டு. கபடத்தோடு, வஞ்சனையோடு, மாயையோடு, பொய்யோடு, கடவுள் மீது நம்பிக்கை இல்லாமல், இருமாப்பு, பொறாமை, இப்படி கடினத்தோடு இருக்கிற கடின இருதயத்தையும் வேதம் நமக்கு காட்டுகிறது. இப்படி கடின இருதயத்தோடு இருக்கிற அநேகருக்கு வருகிற முடிவை வேதம் நமக்கு சொல்லுகிறது. குழியை வெட்டி அதை அகலமாக்கினான், தான் வெட்டின குழியில் தானே விழுந்தான் என்று சொல்லுகிறது. அவன் தீவினை அவன் சிரசின் மேல் திரும்பும், அவன் கொடுமை அவன் உச்சந்தலையின் மேல் இறங்கும் என்று இந்த சங்கீத பகுதியோட பிற்பகுதி வசனங்கள் நமக்கு உணர்த்துகிறது. நாம் கர்த்தர் சமூகத்தில் இப்படி கடின இருதயத்தாராய் இல்லாமல் செம்மையான இருதயத்தாராய் இருந்தோமேயானால் கர்த்தர் நமக்கு ரட்சிப்பை கொடுக்க வல்லவராய் இருக்கிறேன் என்று இந்த நாளில் நமக்கு கடந்து வந்து உணர்த்துகிறார். கர்த்தருக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இப்படி செம்மையான இருதயம் உள்ளவர்களை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிரசங்கத்தில் அங்கிருக்கிற ஜனங்களுக்கும் சீஷர்களுக்கும் சொல்லுகிறார், சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள். நீதியின் மேல் பிரியமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். நாம் கர்த்தர் சமூகத்தில் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்களாக இருந்தோமேயானால் நாம் தேவனை தரிசிக்க முடியும், நம் தேவ சமூகத்திலிருந்து ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதுதான் இந்த வார்த்தை நமக்கு உணர்த்துகிறது. சங்கீதக்காரனாகிய தாவீது கர்த்தரை நோக்கி, செம்மையான இருதயம் உள்ளவர்களை ரட்சிக்கிற தேவனே, நீதான் என்னுடைய அடைக்கலம், நீதான் என்னுடைய கேடகம், நீதான் என்னுடைய துருவம், நீதான் என்னுடைய கண்மலை, நீதான் என்னுடைய கோட்டை என்று கர்த்தரை நோக்கி நம்பிக்கையோடு, எனக்கு அரணாய் கோட்டையாய் இருக்கிற தேவனே, நீர் என்னை ரட்சிக்க வல்லவர் என்று விசுவாசத்தோடு பாடுகிறார். நாமும் கர்த்தர் சமூகத்தில் கபடம் இல்லாமல், வஞ்சனை இல்லாமல், உறுதியான மனநிலையோடு, கடவுள் மீது நம்பிக்கையோடு, உண்மையோடு, உத்தமத்தோடு நாம் சுத்த இருதயம் உள்ளவர்களாய், செம்மையான இருதயம் உள்ளவர்களாய் நாம் கர்த்தர் சமூகத்தில் தொடர்ந்து இருப்போமேயானால் கர்த்தர் நமக்கு ரட்சிப்பை தரவல்லவராய் இருக்கிறார். இந்த வார்த்தையை விசுவாசிப்போம், இந்த வார்த்தையை நம்புவோம். கர்த்தர் சமூகத்திலிருந்து நாம் ரட்சிப்பை பெற்றுக்கொள்வோம். இந்த நாள் ஒரு வெற்றி நாளாய் அமைய இயேசுவின் நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஆமென்.